கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் கருப்பு கவுனி கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பு கவுனி கஞ்சியை வந்து 8 to 12 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஊற வச்சுடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்குள்ள நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதை நல்லா பொரிய வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் டைமில் நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு 2 பட்டை அப்புறம் 2 பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா அதையும் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட அரோமா நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சைடில் ஆனியன் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண ஆனியனை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க போட்டேன். குழந்தைய வச்சுட்டு என்னால் சின்ன வெங்காயத்தை வாங்கி கட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாதால நான் எப்பவுமே பெரிய வெங்காயமே போடுவேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் இதுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரைக்கும் சீக்கிரம் வதங்கிடும். பொன்னிறமாக வரைக்கும் வதக்கினா தான் இந்த கஞ்சிக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொன்னிறமாக வதங்கிடுச்சா, வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அந்த கருப்பு கவுனி அரிசி பேஸ்ட்டு, இந்த கருப்பு கவுனி அரிசி பேஸ்ட்டு நல்லா போட்டு அந்த மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பருக்கு அரிசி கூட வராத அளவுக்கு நல்லா கழுவி அந்த தண்ணி அதில் ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி விலை எனக்கு கம்மியாங்க விற்குது. கிலோ 230 ரூபா விற்குது எங்கள் ஏரியாவில். ரொம்ப காஸ்ட்லியான அரிசி வேறு இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? உங்கள் ஏரியாவில் இந்த கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ விலைக்கு விற்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அதுக்கு ஜாரை வாஷ் பண்ண மாதிரியும் வச்சு கஞ்சியில் தண்ணி ஊற்ற மாதிரி ஆச்சு. ஸோ 2 in 1 ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நீங்கள் ஃபுல்லில் வச்சுக்காதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கட்ட ஆரம்பிச்சிடும். சிம்லேயே வச்சு அதை மெதுவாக நீங்கள் திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து மாவு வெந்து வர ஆரம்பிக்கும். வெந்து வரும்போது லைட்டாக சைடில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு நீங்கள் ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அரிசியை மட்டும் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு பண்ணவே மோஸ்ட்லி 10 minutes தாங்க ஆகும். அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ் இது. இங்கிலீஷில் இதோட பேரே வந்து ஃபார்பிடன் ரைஸ் தாங்க. ஃபார்பிடன் ரைஸ்னால் என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு? இது வந்து மேல் ஜாதி மக்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து சாப்பிடுவாங்களாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாமே இந்த அரிசி தான் வந்து சாப்பிட்டு 120 years 130 years வரைக்குமே அவங்க ஆயில் வந்து கூட்டி இருந்திருக்காங்களாம். பட் நம்ம ஊரில் தாங்க இது அவ்வளோ இப்போ ரொம்ப சாப்பிட்றாங்க. முன்னாடிலாம் சாப்பிட்டது கிடையாது. நானே இப்போ தாங்க இதெல்லாம் பார்க்குறேன். சின்ன வயசில் கருப்பு கவுனி அரிசினா கூட எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்போ தான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை அடிக்கடி நாங்கள் பண்ணி சாப்பிட்றோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பண்ணி கொடுங்க. இந்த கஞ்சி வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி ஈஸியான ப்ரிப்பரேஷனும் ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ கஞ்சி நல்லா கட்ட ஆரம்பிச்சிருச்சு, வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கூட நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சியை ஸ்பூனில் ஸ்கூப்பாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். ஸோ நான் கட்டியாக தான் கலக்குவேன். நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. வெந்து இப்படி நல்லா வரும்போது நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது அருமையான கருப்பு கவுனி கஞ்சி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டிங்கன்னா கூட லாஸ்ட் மினிட்ல அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணி தொட்டுக்க வாழைக்காய் பொடி மாஸ் தாங்க பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you. Bye.